Hello friends, welcome to Veran Architect. First நான் யூனிட் செட் பண்ணிக்கிறேன். ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் பண்ணிவிட்டு வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து லெவல் 2 செட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ரூமான க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதோட டைமென்ஷன் வந்து 11 ஃபீட், இதோட டைமென்ஷன் வந்து 21 ஃபீட். ஒரு மைக்ரோ ஹவுஸ் மட்டும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுபடியாக ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணோம். ரெக்டாங்குலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோரை அப்படியே காப்பி பண்ணி லெவல் 2ல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாலில் போயிட்டு வால் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டோர் ஃப்ரண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் ஆப்செட் 9 inches, டாப் ஆப்செட் 1 feet, -1 feet செட் பண்ணிட்டு ஒரு கர்டைன் வால் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது 3D வியூ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக அந்த ஃப்ளோரோட எட்ஜுக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு மைக்ரோ ஹவுஸ் வந்து ரெடி. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து கர்டைன் ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போயிட்டு ஒரு செக்ஷன் வியூ வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ப்ளேஸ் மாதம் வந்து ஆன் பண்ணிக்கணும். இன்ப்ளேஸ் மாதத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணணும். டாப்பில் மிடில் பாட்டமில் வந்து ஒரு 3 ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இது 3 டைப் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கர்டைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து நேம் செட் பண்ணிக்கலாம். 1 2 3 வந்து நேம் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு டைமென்ஷன் செட் பண்ணி இதை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மேலே செட் பண்ணிக்கலாம். மாடல்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் 1 வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து அந்த ரூஃப் மட்டத்தில் வந்து ஒரு வுட் பேனல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சப்போர்ட்டிங் பேனல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் 1 எடுத்துக்கிட்டு சைட் வியூ வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் காப்பி பண்ணிக்கிற போகிறோம். அப்படியே இதை வந்து டைமென்ஷன் மாறாமல் ரொட்டேட் பண்ணி காப்பி பண்ணி வைக்க போகிறோம். இது ரெண்டையும் ட்ரிம்மன் கமாண்ட் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடணும். அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த வாலோட எட்ஜுக்காக வந்து அலைன் பண்ணிக்கிறணும். வயர் ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கொடுத்துடலாம். சாலிட் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோட செக்ஷன் வியூ போயிடலாம். செக்ஷன் வியூ போயிட்டு அதோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த டேப் அரவை பிடிச்சிட்டு அப்படியே அலைன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ரூஃபோட டாப்பில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பை கேட்டகரியில் போயிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். வுட் மெட்டீரியல்ஸ் அல்லது அலுமினியம் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். நான் வந்து ஒரு வுட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இப்போ மாடலில் போயிட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் 1 பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். பென்சில் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த வுட் பேனலை சுற்றி வந்து நம்ம வந்து இந்த வேவ்ஸ் மாதிரி 3 பேனல்லையும் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் பிளேன் 1 வச்சுக்கிட்டு
நம்ம அதை பென்சில் டூல் யூஸ் பண்ணி அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். கரெக்டாக அந்த வேவ்ஸ் வந்து கரெக்டாக ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக வந்து செஞ்சிடணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைட் 2 வச்சுட்டு அதே மாதிரி அந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த சைடு வந்து அதே ப்ராசஸ் வந்து ரெஃபரன்ஸ் லெவல் 2 வச்சுட்டு அந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் லைன் 3 வச்சுட்டு இந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். மாடலில் வச்சு ரெஃபரன்ஸ் லைன் 3 வச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து அந்த வேவ்ஸ் பண்ண அதை வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபைனலாக அந்த மூணையும் வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கர்டைன் ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இதை மூவ் பண்ணி கொஞ்சம் அவுட்டில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ 3D போயிட்டு வயர் ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அந்த வேவ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட்டில் போயிட்டு சாலிட் ஃபார்ம் கொடுத்துடணும். அதேமாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 அந்த வேவ்ஸையும் வந்து க்ரியேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கொடுத்துடணும். ஸோ நமக்கு வந்து ஒரு கர்டைன் ஸ்க்ரீன் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணணும். இதை அப்படியே ரெண்டையும் செலக்ட் பண்ணிடுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு பை கேட்டகரியில் அதோட மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் அப்ளை கொடுத்துட்டு அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டரிங் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபைனலாக வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போய்ட்டு நம்ம போய்ட்டு காம்பனன்ட்ஸில் வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வந்து செட் பண்ணலாம். ரோட் ஃபேமிலி கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல 6 சீட்டிங் டைனிங் டேபிள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டைனிங் டேபிளோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 6 சிட்டிங் டேபிளில் ஒரு டைனிங் டேபிள் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். லைட்டிங் ஆப்ஷன் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். வால் லைட்டிங், அந்த வால் லைட்டிங் வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் ஹைட்டு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 8 feet செட் பண்ணிவிட்டு வாலில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 1 போயிட்டு நம்ம வந்து கேமரா செட் பண்ணி பார்க்கணும். கேமரா செட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஃப்ரேம்லாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம ரெண்டரிங் அப்பியரன்ஸ்க்காக ஃப்ரேம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டரிங் கொடுக்கணும். ரெண்டரிங்கில் வந்து இன்டீரியர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மட்டும்தான் கொடுக்கணும். வெளிச்சத்துக்காக வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இன்டீரியர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கொடுத்துட்டு ரெண்டரிங் கொடுத்துருவோம். இந்த இடத்துல டிராப்ட் தான் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் நீங்கள் மீடியம் அல்லது கை வச்சுருந்தாக்க ரெண்டரிங் அப்பியரன்ஸு ஒரு நல்ல ஃபினிஷாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு படித்த பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.